சுவையான காய்கறி கார குருமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடணும். தனியாலாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 3 வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு இதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கூடவே ஒரு சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு அரை ஸ்பூன் கசகசா, அரை மூடி தேங்காய், ஒரு பெரிய பழுத்த நாட்டு தக்காளி இதையும் போட்டு ஒரு பெரட்டி எடுத்துக்கணும். தக்காளி வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா தூள் இதையும் போட்டு ஒரு தடவை கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணீர் விட்டு இதை நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். குருமாக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குருமா தாளிச்சிடலாம். கடாயில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக மசாலா பொருட்களை போட்டு பொரிய விட்டுக்கலாம். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறிகளை நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் காய்கறிகளை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறியிலையும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், குருமாவுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு வதக்கிக்கலாம். காய்கறிகள் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு அளவு கம்மியாக மாறிடும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுட்டு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு மூடி போட்டு இதை மறுபடியும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த குருமாவை நம்ம குக்கரில் பண்ணினோன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போது கடாயில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லியை போட்டு இறக்கி விட்டுடணும். ரொம்பவே கமகமன்னு சுவையான காய்கறி கார குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெள்ளை சாதம், பிரிஞ்சி சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.